முன்னதாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேசத்தந்தை மகாத்மா காந்தி காந்தி ஜெயந்திக்கு பள்ளி மாணவர்களுக்கான உரை. நாடு முழுவதும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. தேசத்தந்தை காந்தியின் பிறந்த நாளையே நாம் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தி மிகவும் முக்கியமானவர். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சமூகத்தில் இருந்த தீண்டாமைக்கு எதிராகவும் அகிம்சை என்னும் அமைதி ஆயுதம் கொண்டு போராடி அதில் உலகம் வியந்து பார்க்கும் வெற்றியையும் பெற்றவர் காந்தி. அவரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டவர்களின் ஒன்றாக பள்ளி மாணவர்களுக்கு காந்தியை பற்றிய பேச்சு போட்டிகள் நடைபெறும். அந்த வகையில் காந்தி ஜெயந்திக்கான உரையை இந்த பதிவில் பார்க்கலாம். காந்தி ஜெயந்தி தினத்திற்கான உரை. உலக அளவில் தலைசிறந்த மனிதர்களின் ஒருவராக மகாத்மா காந்தியை நினைவு கூறும் இந்த தினத்திற்கு இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மகாத்மா என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் காந்தி. இவரின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆகும். தேச தந்தை என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர். இந்திய ரூபாய் நோட்டுகளில் சிரிப்புடன் இருப்பவர். உலகிலேயே அமைதியாய் வென்றவர். அவரின் பிறந்த நாள் தினத்தை நாம் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடி வருகிறோம். இந்திய வரலாற்றில் காந்தியின் சகாப்தம் என்ற ஒரு தலைப்பே உள்ளது. இவ்வளவு பெருமைகளுக்கு உள்ளான காந்தி அவர்களின் கொள்கைகள் பற்றியும் போராட்டங்கள் பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1869ஆம் ஆண்டு குஜராத்தில் போர்பந்தர் என்ற கடற்கரை நகரில் அக்டோபர் 2ஆம் நாள் கரம்சந்த் உத்தம் சந்த் காந்தி மற்றும் புத்லிபாய் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். லண்டனில் சட்டம் படித்த காந்தி 1893ஆம் அன்று தென்னாப்பிரிக்காவிற்கு வழக்கறிஞராக பணியாற்ற சென்றார். சுமார் 21 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்காவில் பணியாற்றிய அவர் குடியுரிமை மற்றும் இன பாகுபாடு, அதிக வரி ஆகியவற்றுக்கு எதிரான அமைதி போராட்டங்களை முன்னெடுத்தார். காந்தி தென்னாப்பிரிக்காவில் சென்ற முதல் காலகட்டத்தில் நிற வேறுபாடு மற்றும் இன பாகுபாடு ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்டார். ரயிலில் முதல் வகுப்பிற்கான டிக்கெட் வைத்திருந்தும் உட்கார அனுமதிக்காமல் கீழே இறக்கிவிடப்பட்டார். அந்த தருணத்தில் இருந்து தீண்டாமை என்ற சமூக வேறுபாட்டிற்கு எதிரான போராடத் தொடங்கினார். 1915ஆம் ஆண்டு தன்னுடைய 45 வயதில் இந்தியாவிற்கு திரும்பினார் காந்தி. இந்தியாவில் விவசாயிகள், ஊழியர்களுக்கு எதிரான சமூக பாகுபாடு மற்றும் அதிக வரி விதிப்பு ஆகியவற்றை எதிர்த்தது உரிமை மீட்பு குரல் கொடுக்க தூண்டினார். அதன் தொடர்ச்சியாக 1921ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். அவரின் முன்பு ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சி, சமூகத்தின் வேர்பற்றி இருந்த தீண்டாமை, சாதி, மத, மொழிகளால் பிளவுபட்ட தேசம், ஒடுக்கப்பட்ட பெண்கள், வன்முறைகள் என பல விவகாரங்கள் இருந்தது. இதற்கு அனைத்திற்கும் தீர்வையும் ஆங்கிலேயர்களிடம் இருந்து சுதந்திரமும் வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர் எடுத்த மிகப்பெரிய ஆயுதமே அகிம்சை. ஆயுதம் கொண்டு வன்முறையால் இந்தியர்களை அடக்கிய ஆங்கிலேயர்களை அமைதியாகவே இருந்து வென்றவர் காந்தி. காந்தியின் அறப்போராட்டங்கள் இந்திய வரலாற்றில் மட்டுமில்லை, உலக வரலாற்றிலேயே தடம் பதித்தன. 1920ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடங்கிய ஒத்துழையாண்மை இயக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிரிட்டிஷ் பொருட்கள் மற்றும் நிறுவனங்களை புறக்கணிக்க இந்தியர்களை வலியுறுத்தினார். அதேபோன்று 1930ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உட்பிற்கு விதிக்கப்பட்ட வரிக்கு எதிராக சுமார் 240 மைல் நடந்தே சென்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தார். 1942ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறு செய்ய வெள்ளையனே வெளியேறு என்ற மிகப்பெரிய எதிர்ப்பு அறிவிப்பை வெளியிட்டார். நாடு முழுவதும் ஒன்றிணைந்த இந்தியர்கள் காந்தியின் அகிம்சை வழியில் அமைதி போராட்டங்களில் ஈடுபட்டனர். மத, இன வேறுபாடு, சாதி வேறுபாடு, தீண்டாமை, பெண்களுக்கான நீதி, கல்வி, சமூக சீர்திருத்தங்களிலும் காந்தி மிக முக்கிய பங்கை ஆற்றியுள்ளார்.
இந்தியர்களை ஒன்றிணைப்பதில் கவனம் செலுத்திய காந்தி விடுதலை போராட்டத்தில் தலைவராக திகழ்ந்தார். இத்தனை சிறப்புமிக்க காந்திக்கு ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா என்ற கௌரவத்தை வழங்கினார். சுதந்திர இந்தியாவில் 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரின் தியாகமும் கொள்ளை இத்தனை சிறப்புமிக்க காந்திக்கு ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா என்ற கௌரவத்தை வழங்கினார். சுதந்திர இந்தியாவின் 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரின் தியாகமும் கொள்கைகளையும் போற்றும் விதமாக அவர் தேச தந்தை என அழைக்கப்படுகிறார். அவரின் பிறந்த நாள் தினத்தை நாம் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடி வருகிறோம். காந்தியின் கொள்கைகளை மீண்டும் முன்னெடுக்கும் சமூக நலன், மனித உரிமை ஆகியவற்றிற்கு குரல் கொடுப்போம் என இந்த நாளில் நாம் உறுதிமொழி எடுப்போம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.